கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய பரிசுத்த திருத்துவ தேவனுடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, கர்நாலியா திருச்சபை இந்த காலை வழிபாட்டிற்கு 19 ஜூலை மாதம் 2020 ஆண்டிலே அன்போடு வரவேற்கிறது. May the good Lord give all of us the joy of worship, and we warmly welcome you. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, தேவரீர் உலகமெங்கிலும் இந்த நாளிலே நடைபெறுகிற ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டு, உடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு, உடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தருளி, உடைய வசனத்தை உடைய ஜனங்களுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வாராதனைக்கு ஆரம்ப பாடலாக பாமாலையில் 9ஆம் பாமாலையை பாடுவோம். ஹிம் நம்பர் 9, பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடல். நாம் தேவனை துதிப்போம். Let us praise and worship God. பரலோக பிதாவே, தேவரீர் எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரவானாயிருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். God the Father, you are worthy of all praise, for you created all things in the universe. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். தேவரீர் உலகத்திலே அன்பு கூர்ந்து மனுக்குலத்தை மீட்கத்தக்கதாக இரட்சகராய் வந்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, we praise you and worship you because you loved this world and came for us as the Redeemer of the world. We thank you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் பரிசுத்த தேவனுடைய அன்பை எங்கள் நெஞ்சிடத்திலே பொழிந்தருளி எங்களை முத்திரித்து
தேவ பிள்ளைகள் என்று அழைக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Holy Spirit God, we thank and praise you because you have sealed us with the power of the Holy Spirit and have given us the love of God. We praise you and worship you. திருத்துவ தேவனே, உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இவ்வேளையிலே நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வோம். 138ஆம் கீர்த்தனை, அதில் 2ஆம் 3ஆம் சரணங்களை 2ஆம் சரணத்தை பாடி பாவரிக்கை செய்வோம். We will sing lyric number 138, the second stanza, confess our sins to Almighty God. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்று பாடு. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தனன் இருதயம் தீயனன் பரனே, நித்தமன் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரமே இல்லை நீ என் தாபரமே. எத்தனை திரள் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. என்றன நீதிகள் என் கண்கள் முனமே, இடைவிடாதிருக்கையிலே. ஒன்றன் மேலும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, ஒன்றன் மேலும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தமமான முடையோ என்னை ஆளும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. Great is my sin, O Lord, have mercy, forgive me all of my sin. Great is my sin, O Lord, have mercy, forgive me all of my sin. Daily my heart is planning all evil, daily my heart is planning all evil. I have no help, you are my refuge. Great is my sin, O Lord, have mercy, forgive me all of my sin. All my unrighteousness ever before me, continuing day and night. Your grace, O Lord, is so great, my God. Your grace, O Lord, is so great, oh my God. Loving heart, always reign in me. Great is my sin, O Lord, have mercy, forgive me all of my sin. பாவ மன்னிப்பின் பாடலை பாடினோம். இப்பொழுது பாவ மன்னிப்பை கர்த்தருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive forgiveness sins from Almighty God. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். வேளையிலே முதலாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். The
first reading is taken from Joshua chapter 1. Joshua முதல் அதிகாரம். இன்று நாளுக்குரிய முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாடு யோசுவா 1 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 வசனங்கள் முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்திரேயின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிற்கு திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடது புற விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வேளையிலே நாம் சுவிசேஷ வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். It is taken from St. Mark's Gospel chapter 6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே அடங்கியிருக்கிறது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேதபாகம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொத்தமாக்கினார்கள் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் புத்தெழுச்சி பாடலாக 384 பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே என்ற பாடல்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். தேவனுடைய ஜனம், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். An ambassador is an official envoy, especially a high-ranking diplomat who represents the state and is usually accredited to another sovereign state or to an international organization as the resident. ஒரு ஸ்தானாதிபதி என்பவர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதி. தன் தேசத்தினுடைய மேன்மைகள், வியாபாரம், அதாவது வணிகம், பிரச்சனைகள், அனுப்பப்பட்ட தேசத்தினுடைய கலாச்சாரம், ஒருவேளை தன்னுடைய தேசத்தில் எழும்பக்கூடிய பிரச்சனை இன்னொரு தேசத்தை பாதிக்குமானால், தான் அனுப்பப்பட்ட தேசத்தை பாதிக்குமானால் அதை சரி செய்வது, சமாதானம் செய்கிறவன். இப்படிப்பட்ட வேலைகளை சரி செய்கிறவன், மேன்மைப்படுத்துகிறவன், சமாதானம் செய்கிறவன், ஒரு இணைப்பு பாலத்தை போல் காணப்படுகிறவன் ஒரு ஸ்தானாதிபதி. An ambassador of a government is always a connecting link between two countries. He is the uniting bridge. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளுக்கு அவர்களை பற்றி நாம் சொல்லும்போது இவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கிறார். To Christ ambassadors, God himself is the protector. சங்கீதம் 18 முதல் 6 வசனங்களை பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கண்மலையாய் காணப்படுகிறார். God is the rock. அவரே இரட்சகர். He is the deliverer. அவரே தேவன். அவரே அவர்களுக்கு கடவுள். அவர்தான் துருகன். He is the rock where you can take refuge. ஆண்டவரே கேடகம். He is the shield. அவரே இரட்சணிய கொம்பு. He is the horn of salvation. அவரே உயர்ந்த அடைக்கலம். He is the stronghold. இந்த கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கும்போது அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவர்கள் சமாதானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாருக்கு சமாதானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? மற்ற ஜனங்களை இணைப்பது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் பிரச்சனையானால் 2 பிரிவினரையும் சமாதானப்படுத்துவது ஆண்டுடைய பிள்ளைகளுடைய பணி. ஒருவேளை குடும்பங்களிலே பிரச்சனையானால் சமாதானம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளின் பணி. ஏனென்றால் ஆண்டவரே மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. இதை தவிர இதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான பணியை கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள் செய்ய வேண்டும். காரணம், பிதாவாகிய தேவன் ஒரு புறத்தில் நிற்கிறார், மற்றொரு புறத்திலே உலகத்தின் மக்கள். இருவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை, இருவருக்கும் எந்த விதமான அன்பின் தொடர்புகள் இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் வந்து தன்னுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினார். இதை நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலும் 2 கொரிந்தியர் 5ஆம் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் காணலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் ஒரு புறத்தில் இருக்கிற வேளையிலே மறுபுறத்திலே உலகத்தின் மக்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே சர்ச்சு, ஆலயம், திருச்சபை உலகத்தில் இருக்கிறது. சர்ச் இஸ் இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவர் சொன்னார், திருச்சபை உலகத்தில் இருக்கிறது, ஆனால் உலகம் திருச்சபையில் அல்ல. திருச்சபை உலகத்தை சார்ந்தது அல்ல. ஆகவே ஆண்டுடைய ஸ்தானாதிபதி முதலாவதாக அவளே கிறிஸ்துக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறான்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If one is in Christ, he or she becomes a new creation. All things pass away and all things become new. இரண்டாவதாக, புது சிருஷ்டியாய் மாறின கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி அவன் மற்றவர்களையும் மாற்றுகிறான். காரணம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், ஆண்டவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுக்கிறார். The ministry of reconciliation is given to God's ambassadors. 2 Corinthians 5:18. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்ற உபதேசம் கொடுக்கப்படுகிறது. To carry out the ministry of reconciliation, the message of reconciliation is given. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்ற ஒப்புரவாக்குதலின் உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையில இந்த மனுக்குளம் எப்படி இருக்கிறதா? பவுலப்போஸ்தலன் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக விளக்குகிறார். மனுக்குளம் எப்படி இருக்கிறதா? 6ஆம் வசனம், ரோமர் 5:6. பலனற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். The people in the world do not have strength to come out of the sin. Verse 8, அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். They remain in sin. Verse 9, 9ஆம் வசனம், அநீதி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். These people continually carry out unrighteous deeds. 10ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அவர்கள் தேவனுடைய சத்துருக்களாய் காணப்படுகிறார்கள். They become the enemies of God. அப்படிப்பட்ட வேளையில்தான் ஆண்டவர் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆவிக்குரிய குணலட்சணங்களை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5-6 அதிகாரத்தை நாம் வாசிக்கவில்லை. காரணம், இந்த லாக்டவுன் பீரியடிலே வெறும் 2 வேத பாடம் வாசிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட இன்னொரு வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். மிக அழகான அதிகாரம். இதை வீட்டிலே நீங்கள் நிதானமாய் வாசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். ஆவிக்குரிய குணலட்சணங்களோடு ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார். என்னென்ன செய்கிறாரா? முதலாவது பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தை தருகிறார், ஆலோசனையை, ஆசீர்வாதத்தை தருகிறார். He gives the blessings of the Holy Spirit. இரண்டாவதாக மிகுந்த பொறுமை, பேஷன்ஸ். மூன்றாவதாக நம்பிக்கை, ஹோப். உபத்திரவங்கள் வந்தாலும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் ஏராளமான உபத்திரவத்தை சொல்லுகிறது. ஆனால் அந்த ஊழியத்தின் மத்தியிலே ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை. These things will pass away. The sufferings will pass away. நான்காவதாக கற்பு, அதாவது ஒழுக்கம், டிசிப்ளின். ஐந்தாவதாக அறிவு. ஆண்டவர் நாலேஜை கொடுக்கிறார், அறிவை தருகிறார். ஆறாவதாக ஆண்டவர் சாந்தத்தை கொடுக்கிறார், ஜென்டில்னஸ். ஏழாவதாக தயவு, கைண்ட்னஸ். எட்டாவதாக மாயமற்ற அன்பு, ஜென்யூன் லவ். ஆண்டுடைய பிள்ளையுடைய அன்பு மாயமற்றது, சமயங்களை நேரங்களை பொறுத்ததல்ல. ஒன்பதாவதாக தேவனுடைய வசனத்தை தருகிறார். God gives us word to comfort and to guide us. பத்தாவதாக தேவன் நமக்கு வேண்டிய பலத்தையும் தருகிறார். God also gives us the strength to carry out the ministry of reconciliation. இப்படிப்பட்ட வேளையிலே ஆண்டுடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும் போது முதலாம் பாடம் நமக்கு சில ஆலோசனைகளை, அறிவுரைகளை சொல்லுங்கள். ஆண்டவர் யோசுவா முதல் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? யோசுவாவை பார்த்து சொல்கிறார். யோசுவா முதல் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, and you will be a very conquering person. ஆள் மிதிக்கும் இடமெல்லாம் இந்த தேசம் உனக்கு சொந்தமாகும்.
FMBB நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய ஒரு அழகான பாடல், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆகவே கர்த்தருடைய ஸ்தானாதிபதி முன்பாக கடந்து செல்கிறான், அவன் வெற்றி கொள்கிறான். மார்க் 6ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷ வேத பாடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சீஷ பிள்ளைகளை அனுப்புகிறார், 2 பேராய் அனுப்புகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு, to preach the gospel, to cast out demons, பிசாசுகளை துரத்துவதற்கு, மூன்றாவதாக நோயாளிகளை சுகப்படுத்துவது, to heal the sick. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அயர்லாந்திலிருந்து ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரி வந்தார்கள். அவர்கள் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி அருகிலே டோனாவூர் எனப்பட்ட இடத்திலே வந்து அந்த பகுதியில் இருந்த அனாதை பிள்ளைகள், துரத்தப்பட்ட பெண்மணிகள், வீடுகளிலே கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்மணிகள், தேவதாசிகளுடைய பிள்ளைகள், children of prostitutes, the poor and the orphans, இவர்கள் எல்லாரையும் சேர்த்து அடைக்கலமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த அருமையான பிஞ்சு உள்ளங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரிகளாய் மாறினார்கள். உலகமெங்கிலும் மாறினார்கள். Because he preached the powerful, all-conquering gospel. அதே போன்று கோலார் தங்கவேலியிலே ஒரு இடம் உண்டு, சொர்க்காப்பேட். ஒரு காலத்தில் ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்தவர்கள் எல்லாருக்கும் இருந்த ஒரு தீய பழக்க வழக்கம் திருடுவது, பல்வேறு இடங்களுக்கு சென்று திருடுவது, மைனிங் ப்ராப்பர்ட்டிஸை திருடுவது. ஆனால் அங்கே சுவிசேஷம் சென்றது. அருமையான ரோமன் கத்தோலிக்க சபை அங்கே சென்றது. இப்பொழுது அது சூசை பாளையமாய் மாறிற்று, ஜோசப்ஸ் நகர். சுவிசேஷம் சென்றதினாலே அங்குள்ள எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம். இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அக்கௌண்டன்ட்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்களிலே பல்வேறு இடங்களிலே வேலை செய்கிறார்கள். Some of the best drivers of KSRTC and conductors are from those areas. The gospel transforms the people. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய சுவிசேஷம் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றும். அது ஆண்டுடைய சுவிசேஷத்தினுடைய மகிமை. ஒரு மனிதன் கிருஷ்ணகிரி அருகிலே வேப்பனப்பள்ளி எனப்பட்ட பகுதியிலே அவர் இருந்தார். அவர் ஒரு நக்சல்பாரி. நக்சலைட்ஸ் அநேகம் பேர் பட்டதாரிகளாக இருப்பார்கள். ஆனால் அரசாங்கம் செய்வது, போலீஸ் செய்வது போன்ற காரியங்கள் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஆகவே அவர்கள் அநேக வன்மையான செயல்களிலே, வயலன்ஸ் டீட்ஸிலே இறங்குகிறார்கள். இந்த மனிதரை கேள்விப்பட்டு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய 2 மிஷனரிகள் அவருடைய கிராமத்திற்கு போனார்கள். ஆனால் அவர் இருப்பது காட்டிலே. அண்ட் ஹி வாஸ் அ கிரேனேட் எக்ஸ்பர்ட். வெடிகுண்டை செய்வதிலே அவர் ஒரு பெரிய நிபுணர். ஆனால் மிஷனரிகள் ஜெபித்து போகும்போதெல்லாம் அவர் வீட்டிலே இருப்பார். போலீஸ் அவரை கைது செய்ய முடியவில்லை. போலீஸ் வருவதற்குள்ளாக அவர் அந்த கிராமத்தை விட்டு போய்விடுவார், அவருக்கு தகவல் கிடைக்கும். ஆனால் அந்த மிஷனரிகள் போகும்போதெல்லாம் அவர் இருப்பார், பிராண்டாவில் உட்கார்ந்திருப்பார். இவர்கள் சுவிசேஷத்தை சொல்வார்கள். இந்த நாகராஜ் நக்சலைட் அவர்களை இரிட்டேட் பண்ணுவதற்காக, அவர்களை கோபப்படுத்தத்தக்கதாக தன் மனைவிக்கு போண்டா செய்து கொண்டு சொல்வார், பஜ்ஜி செய்து கொண்டு சொல்வார். அவ்வளோத்தையும் அவர்கள் முன்பாக சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அவர்களுக்கு ஒரு பீஸு கூட கொடுக்க மாட்டார். அவருடைய மனைவி அங்கேருந்து செய்கை சொல்வார்கள், ஆனால் அவர் கண்டுகொள்ள மாட்டார். அப்படியாவது அவர்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் வரமாட்டார்கள் என்று யோசித்தார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே சுவிசேஷம் அவரை தொட்டது. நாகராஜ் ஆணுடைய சீஷ பிள்ளையாய் மாறினார். ஞானஸ்தானம் பெற்றார். கொடுமையான வாழ்க்கையை விட்டுவிட்டார். அவரே ஒரு வெடிகுண்டு நிபுணனே. The Naxalite Nagaraj himself became a
a missionary of Friends Missionary Prayer Band. Because the gospel is all-conquering, and all-conquering Christ ambassadors, they go out. And as Christ ambassadors, you can also be conquering like Joshua was, Paul was, Apollo was, St. Peter was. We have the all-conquering gospel of Jesus Christ, and we are all-conquering Christ ambassador. வெற்றியுள்ள சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்கள் நாம் வெற்றியுள்ள ஸ்தானாதிபதிகளாக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்காக முன்னேறுவோம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், த அப்போஸ்டல்ஸ் creed. ஆண்டவரை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையின் அறிவிப்புகளை சபையின் காரியதர்சி அவர்கள் அறிவிப்பார்கள். மாதத்தின் 3ஆம் ஞாயிறு வான்வழி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் அனுசரித்தவர்கள் திருமதி ஜீவலதா குமார், மாஸ்டர் கௌதம் கம்பீர், திருமதி டேமின் நிர்மலா, திருமதி தேவகிருபை, திருமதி அன்னாள் அருண், திரு ரவிச்சந்திரன், மாஸ்டர் ஷான் ராபின் ஹென்றி, திருமதி ஷெரின் கிருபாவதி, திருமதி ஜெயபிரியா ஜெமிதா, திருமதி லலிதா பத்மினி, திரு சத்யராஜ் ஏ, திரு கிரண்குமார் எம், திருமதி ரேகா ஏ, திருமதி ஏமலதா பிரியாகுமார், திரு ஜெயபிரபு, திரு அருண்குமார் பூபாலன், திரு லெஸ்லி சாமியல். திருமண நாளை கொண்டாடியவர்கள் திருமதி திரு சுகன்குமார், திருமதி திரு டேரியஸ் தாஸ், திருமதி திரு சவுந்தர்குமார் கேஜே, திருமதி திரு சத்யராஜ் ஏ. இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த வாரம் 13ஆம் தேதி சேகரிக்கப்பட்ட காணிக்கை மொத்தம் ரூபாய் 46,670 என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உலகமெங்கிலும் இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக, உடைய வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உலகமெங்கிலும் ஆட்சி செய்து ஜனங்களை காப்பாற்றும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் உபயோகப்படும்.
ஆண்டவரே, உலகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த COVID-19 டிசீஸ் மத்தியிலே கர்த்தர் சுகப்படுத்தின 73 லட்சம் மக்களுக்காக நன்றி செலுத்தும். மரித்து போன 5,90,000 ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தான், கண்ணீரை துடைத்தருளும், கவலைகளை போக்கியது. எங்களுடைய தேசமும் எங்களுடைய பட்டணமும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய அன்பின் கரம் இந்த வியாதியை தடுத்து நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். May the blood of Jesus destroy this evil virus. ஆண்டவரே, ரஷ்யாவும் இந்திய மருத்துவர்களும் இந்தியன் சயின்டிஸ்டும் இஸ்ரேல் தேசமும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் கண்டுபிடித்திருக்கக்கூடிய வேக்சின் வெகு சீக்கிரத்திலேயே அமுல்படுத்தப்படுவதற்கு கிருபையிட்டார். எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். நாங்கள் கட்டப்போகிற புதிய ஆலயத்தையும் உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியர் கிருபையிட்டார். வெகு சீக்கிரத்திலேயே இந்த கட்டிட பணியை நாங்கள் துவங்குவதற்கு வேண்டிய கிருபையிட்டார், பலத்தித்தார். காணிக்கைகளை கொடுத்த எல்லா கரங்களையும் ஆசீர்வதி, இரட்டிப்பான நன்மைகளை கூட்டிக் கொள். நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடினவர்கள், திருமண நாளை கண்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். Bless all those who have celebrated their birthdays and wedding anniversaries. Give them your joy and peace in a double way. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கிய பாக்கியங்களை தந்து, மனமகிழ்ச்சியை தந்து, பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வியின் வரங்களையும் தந்து ஆட்கொள்ளும், வழிநடத்தி செல்லும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்கள், வயது சென்றவர்கள் அனைவரையும் காத்துக்கொள்ளும். இரட்டிப்பான கிருபையை தான். உமக்கே நாங்கள் எல்லா துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். Let us say together the Lord's Prayer. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். முடிவு பாடலாக 174 ஆமாலையை பாடுவோம். ஞானப்பாட்டு 174. பிதாசுதன் ஆவியே திவ்ய நேசம் ஊற்றிடும் என்ற பாடல். Hymn number 174 will be the concluding hymn.